வீடு வாங்கையில் தான் வந்து ஏமாறுறாங்க அப்படின்னா, இடம் விற்கையிலையும் ஏமாறுறாங்க. நிறைய பேர் ஏமாற்று பேர் வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரியல் எஸ்டேட்டில் சொல்லனா துயரங்கள் நடந்துகிட்ருக்கு. இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, சிறுக சிறுக சேர்த்து வச்சு வீடு வாசல் நிலம் வாங்கணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் முழுமையாக அதை கேளுங்க. என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் சூழல் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இடம் வாங்கணும், என்ன மாதிரி விழிப்புணர்வோடு இருக்கணும், தெய்வத்துடைய அனுகிரகத்திலோடைய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடைய உங்களுடைய காலம் நேரமெல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா திடுதிப்புன்னு போய் கையில் காசு இருக்குன்னு போய் விழுந்து வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி அதுக்கப்புறம் பலவித இடைஞ்சல்களுக்கு ஆளாகக்கூடிய நிலையில் சில இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 பத்திரம் 4 பத்திரமெல்லாம் இருக்குது. ஒரே இடத்த 3 பேர்த்துக்கு விற்றவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இடம் வந்து கம்மியாக கிடைக்கிது, பரவாயில்ல, உடனே நம்ம வாங்கிக்கலாம், இது யாருக்கும் சொல்லக்கூடாது, வெளியில் சொன்னோம்னா அதாயிரும் இதாயிரும் அப்படின்னெல்லாம் போய் நீங்களாம் ரகசியமாக போய் இடத்த வீட்டை வாங்கிடலாம் நல்லா நினச்சி அப்படியெல்லாம் வாங்காதீங்க. சரியான ஒரு முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று இந்த இடம் வாங்கலாமா பிடிக்கலாமா என்ன ஏது அப்படின்னு ஒரு வக்கீலுக்கு ஒரு 5000 10,000 போனாலும் பரவாயில்லைன்னு அந்த டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போய் காப்பி கொண்டு போய் அட்வொகேட்டை கொடுத்து இதில் ஏதாவது பிரச்சனைகள் வெள்ளங்கள் ஏதாவது இருக்குங்களான்னு பாருங்கன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து தெளிவான நிலையிலிருந்து ஒரு இடம் வீடெல்லாம் வாங்குங்க. பாருங்கள், ஒருத்தர் வந்து அர்ஜென்ட்டுக்கு இடத்த விற்றுருக்கார். ஒரு 3-4 சைட்டு வச்சுருந்துருக்கார். 5-5 சென்ட்டுன்னு 20 சென்ட்டு சைட்டு. அதில் 2 வந்து விற்றுட்டார். இந்த 2 விற்கியில் வாங்குறவங்க வந்து பத்திரப்பதிவை வந்து சாயந்தரம் வச்சுக்கலாம், ஏன்னா அந்த டைமில் தான் கூட்டமெல்லாம் இருக்காது, டக்குன்னு வேலையை முடித்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பத்திரப்பதிவு நாளை வந்து ஈவினிங்கில் ஒரு 5 மணி 6 மணிக்கு க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க பத்திரப்பதிவு அலுவலகம். இப்போ 4:30 மணி 5 மணிக்கு வர சொல்லிட்டார். இப்போ இவர் வந்து போகையில் அங்கேயும் போய் கொஞ்சம் நேரம் அப்படி காலதாமதம் பண்ணி அப்புறம் வந்து பதட்டமான ஒரு நிலையில் உடனே போயிடுவார், டக்குன்னு பண்ணிடலான்ட்டு உடனடியாக கொண்டு போய் அறிகுறியாக ஒரு வேலையை வந்து அந்த இடத்துல செஞ்சு இவர்கிட்ட கையெழுத்து வாங்கி எல்லாம் முடிச்சிட்டாங்க. இவரும் வந்து பணத்தை எல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து ஒரு 2 சைட்டை விற்றுட்டோம் பரவாயில்ல அப்படின்ட்டு திருப்தியாக வீட்டுக்கு வந்திருக்கார். 1 வருட காலம் கழித்து தான் தெரிஞ்சிருக்குது அவங்களுக்கு விற்றது வந்து 2 சைட்டு கிடையாது 3 சைட்டு அப்படின்னு. ஆனால் பணம் வந்து 2 சைட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் டாக்குமெண்ட்ஸில் 3 சைட்டை வந்து எழுதி 3 சைட்டை வந்து மென்ஷன் பண்ணி 15 சென்ட்டை வந்து எழுதி வாங்கிட்டு 10 சென்ட்டுக்கு தான் காசு கொடுத்துருக்காங்க. இது ஏமாற்றி அதை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே சொந்த இடத்த விற்றவருக்கே தெரியல பாருங்கள். அது அதே ஊருக்காரரு, அதே ஊரில் இடம் இருக்குது. 1 வருடங்களது எப்படி தெரியுது அப்படின்னா, அவர் கூட இருந்த நண்பர் சொல்லியிருக்கார், என்னப்பா 2 சைட்டு தான் விற்கிறேன்னு சொன்னேன், 3 சைட்டு வித்துட்டியாட்டிருக்கு, அங்கே ஜரூர வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத இவருக்கு வாரி அடித்து ஓடி போய் பார்த்துருக்காரு. பார்த்தா 3 சைட்டு சேர்த்து வேலி போட்டிருக்காங்க. அதில் முன்னாடி கடை கட்டுறதுக்கெல்லாம் வேலை நடந்துகிட்ருக்கு. என்ன ஏதுன்னு போய் எழுதி வாங்கணுன்ட்டு கேட்டால், நாளைக்கு பணம் கொடுத்ததே 3 சைட்டுக்கு தான், நீ வந்து சுயமாக தான் எழுதி கொடுத்துருக்க, பத்திரத்தில் பதிவு பண்ணையில் நீ கையெழுத்து போட்டிருக்கில்ல, எல்லாமே ரெக்கார்டு இருக்குது, வீடியோ ரெக்கார்டு இருக்குது, நீ காசு வாங்கிட்டு இப்போ என்னை வந்து நான் ஏமாத்துக்காரன் நீ சொல்கிறியா அப்படின்னு இடம் வாங்கினவன் இவரை கேள்வி கேட்டு இவர் எங்கே போகிறோன்னு தெரியாமல் சட்ட ரீதியாகவும் முடிவெடுக்க முடியாமல் மொத்தமாக ஏமாந்து இன்றைக்கி நின்றுருக்கார். இப்போ தெய்வத்துடைய அனுகிரகத்தில் ஏதாவது நடக்குமான்னு கேட்குறார். அது சட்ட ரீதியாக பதிவு பண்ணி கையெழுத்து வாங்கி உங்களோட ஒப்புதலுக்கு எல்லா விஷயத்தையும் சாட்சிகள் எல்லாத்தையும் வச்சு தான் உங்கள்கிட்ட வந்து பதிவே பண்ணியிருக்காங்க. அப்போ சட்ட ரீதியாக பண்ணக்கூடிய இந்த பதிவிலேயே ஏமாற்று வேலையும் கண்கட்டி வித்தையும் நம்மளோட மனசை திருப்பி சுய புத்தி இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போய் பதட்டமான ஒரு சூழலுக்கு வந்து நெருக்கடிக்கு தள்ளி சீக்கிரம் கையெழுத்து போடுங்க, அதை பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் இப்படியெல்லாம் வந்து அந்த இடத்துல ஒரு 4 பேர் சுற்றியில் நின்று கையெழுத்து வாங்கி இன்றைக்கி வந்து அந்த நில மோசடி நடந்திருக்கு. இது வந்து 5 சென்ட்டு 10 சென்ட்டு இதுக்குள்ளே மட்டும் கிடையாது, பல 100 ஏக்கராக்கள்லேயும் இந்த மாதிரி நடக்குது. ஒரு இடத்துலையெல்லாம் பார்த்திங்கன்னா 50 ஏக்கராவெல்லாம் வந்து இழந்துட்டு நிற்கிறவங்களாம் இருக்காங்க. ஏதோ கையெழுத்து கேட்டாங்க, போட்டு கொடுத்தங்க, கடைசியில் வந்து சொத்தே இல்லைன்ட்டாங்க அப்படின்னலாம் வந்து நிற்கிறவங்கலாம் நிறையா இருக்காங்க. இந்த பதிவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் நிலத்தை விற்கிறீங்கனாலும் வாங்கினீங்கனாலும் உங்களை சுற்றி பலவிதமான ஓநாய்கள் காத்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது அவன் இடத்த வாங்கிடணும், வீட்டை வாங்கிடணும், அபகரிச்சிடணும் அப்படின்னு அப்படியே பறக்கிறாங்க. இந்த மாதிரியான வந்து மிருகங்கள் உள்ள ஒரு சமூகமாக இன்றைக்கி மாறிடுச்சுது. அப்போ இந்த சூழ்நிலையில்
இதெல்லாம் நம்மளை சுற்றி தான் நடக்குது, நம்ம தான் ஏமாந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ஏமாறுகிறோம் என்பது தான் இதில் வந்து மிகப்பெரிய ஒரு துன்பமான ஒரு விஷயமே. அப்போ இது எங்கே நடக்கும், ஏன் நடக்கும் அப்படின்னா, அப்போ ஒருவருடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து ரொம்ப பலகீனமாகவும் கெட்டுப்போகிற நிலையும் வக்ர நிலையும் மறைவு ஸ்தானத்திலையும் இருந்துச்சுன்னா அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நிலம் வீடு வாசல் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கே தெரியாத ஏமாற்று வேலைகளும் பித்தலாட்டங்களும் உங்களுக்கே தெரியாத வந்து மோசடிகளும் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய விஷயங்களை இவங்கெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ உற்றார் உறவினர் சொந்தம் வந்தம் நட்பு யாரையுமே அந்த விஷயத்தில் நீங்கள் நம்பக்கூடாது. சுய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் இடம் வாங்கலான் இருக்கேன், இடம் விற்கலான் இருக்கேன், எப்போ விற்கலாம், என்ன ஏது, ஏதாவது வந்து பிரச்சனை வருமா, அது வருமா, இது வருமானு நீங்கள் தெளிவாக ஒரு ஜோதிடரை அணுகி நீங்கள் அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நிச்சயமாக உங்களுக்கு நற்பலன் கொடுக்கும். சரிங்களா? கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல் இப்போ எல்லாமே இழந்து நிற்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையில் தெய்வந்தான் துணை இருந்து ஒரு நல்வழிப்படுத்த வேண்டும். அதனால் தெய்வத்துடைய அனுகிரகத்தோடு எப்பவுமே இருங்கன்னு நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடிய நம்மளை ஏமாற்றக்கூடிய நம்மளை மோசடி செய்யக்கூடிய சம்பவங்கள் நடந்துச்சுன்னா தெய்வம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு முன்னெச்சரிக்கையாக ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு வழிகாட்டும். அதுக்கு தான் நம்ம தொடர்ந்து வந்து நீங்கள் நல்லா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கஷ்ட சூழல்கள் இருந்தாலும் சரி, தெய்வத்துடன் தொடர்புலையே இருந்து கொண்டே இருங்க. போகிற வழியில் எத்தனையோ கோயில் குளங்கள் இருக்குது. நம்ம பல கோயில்களை தாண்டி தான் ஒரு நாளைக்கு வேலைக்கு போகிறோம், தொழிலுக்கு போகிறோம், வியாபாரத்துக்கு போகிறோம். எங்கேயாவது போகிற வழியில் காலையிலே ஒரு 10 நிமிஷம் ஒரு கோயிலில் உட்காந்து நல்லா வேண்டுதல் பண்ணிக்கிட்டு அந்த நாளில் எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு ஒன்று வேண்டுதல் பண்ணிவிட்டு ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது தெய்வம் உங்களுடன் துணையுடன் இருக்கும். ஒரு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடியதான் தெய்வத்துடைய தன்மை. ஏமாறக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்வழி காட்டி ஏமாறக்கூடாது, இவங்கெல்லாம் உனக்கு ஏமாத்துறாங்க அப்படின்னு அதை முன்பே அவர்களை எல்லாம் வந்து முகத்திரையை கிழித்து காமிச்சு நம்மளுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் தான் தெய்வத்துடைய சக்தி என்பது. அதனால் எப்பொழுதுமே வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் பதட்டம் அடைகிறீங்க, பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு போகிறாங்க. ஒரு பொருளை வாங்க போனாலும் யாராவது நம்மளை வலுக்கட்டாயமாக வற்புறுத்தினா அந்த பொருளை நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க. இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களில் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஏமாற்று வேலையிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். தெய்வம் துணை இருக்க வேண்டுமென்றால் தெய்வத்தை அணுகி கொண்டே இருக்க வேண்டும். தெய்வத்தை அண்டி வாழக்கூடியவர்களுக்கு ஏமாற்றங்கள் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் இருந்தாலும் பெரிதாக இருக்காது. நல்வழிப்படுத்தக்கூடிய தெய்வத்தை நீங்கள் வணங்குங்கள், கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அற்புதங்கள் நிகழ்ந்தே தீரும், நல்வழி காட்டப்படும். நடந்த விஷயத்தை பற்றி நீங்கள் தெய்வத்திடம் முறையிட்டு வேண்டுதல் வைங்க, நிச்சயமாக அதற்கு தீர்வு உண்டாகும். குருவே சரணம். தாய் மாசாணியை போற்றி போற்றி.